லீடர்ஸ் என்ற அறக்கட்டளையின் ஃபவுண்டேஷனின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டம் என்பது இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர் சேர்க்கையை முன்னிறுத்தியும் அடுத்த மாதம் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அடுத்த மாதம் முழுக்க, அதாவது ஜூலை மாதம் முழுக்க போதை கலாச்சாரத்தை எதிர்த்து இங்கே ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம். அதனுடைய நீட்சியாக ஜூலை 19ஆம் தேதி இந்த வி த லீடர்ஸுடைய சீஃப் லீடர், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே லீடர் தான், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களும் லீடர், ஏற்பாடு செய்தவர்களும் லீடர், இதை தொடங்கி வைத்தவர் நமது இளம் சிங்கம் அண்ணாமலை, அவரும் இங்கே ஒரு லீடர். இங்கே லீடர் ஃபாலோவருங்கிறது கிடையாது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு பாரதி சொல்கிறதுக்கு இணங்க எல்லாருமே லீடர் ஆக்கி, அந்த லீடரில் நானும் ஒருவன் அப்படிங்கிறவர் தான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவருடைய கோட்பாடு. ஸோ அவங்க இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக போதை கலாச்சாரம், இன்றைக்கி புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மோகம் பல வகையாக இருந்தது, நம்ம கல், சாராயம், டாஸ்மார்க் வரையும் வந்தது. இன்றைக்கி அதையும் தாண்டி போதை வந்திருக்குது. அந்த போதையை ஒழிக்கணும், இளம் தலைமுறைகளை அதிலிருந்து மீட்கணும். இந்த ஆபத்து இன்னைக்கு உள்ள தமிழகம் இன்னும் சரியாக உணரவில்லை. ஏதோ 1-2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவங்க இவ்வளோ பெரிய பொருள் அவங்கள்ட்ட பணம் மீட்கப்பட்டதுங்கிற வரைக்கும் தான் நமக்கு தெரியுது. இது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது, இதனால் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கும் பொருட்டு ஜூலை 19ஆம் தேதி திருச்செந்தூரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ய போகிறோம். அதுக்குண்டான நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்துரையாடல் கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமைந்திருக்கு. அதாவது உள்ளாட்சி அமைப்பில் 100க்கு 100 வி த லீடர்ஸ் அமைப்பிலிருந்து போட்டியாளர்கள் இருப்பார்கள், பெருளவில் வெற்றி பெறுவார்கள். அது கட்சியாக உடனடியாக அந்த உள்ளாட்சி தேர்தலில் அது கட்சியாக பதிவு செய்யப்பட்டு போட்டியிடுவார்களா அப்படிங்கிறது என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி, சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, உறுதியாக இது கட்சியாக பரிமளித்து விஸ்வரூபம் பெற்று கண்டிப்பாக இது போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், இதுக்கு முன்னால் அதிமுகவை பி டீம்னு சொல்லுவாங்க, திமுகவை பி டீம்னு, தாவேக்காவையே பி டீம்னு சொன்னாங்க ஒரு குரூப்பில், திமுக ஐடி விங்கிலேருந்து. அதனால் இது ஒரு புதிய குற்றச்சாட்டு கிடையாது. ஆனால் இது எப்படி நாங்கள் முறியடிக்க போகிறோம்னா, நாங்கள் பி டீம் இல்லைன்னு சொல்கிறது பெருசு கிடையாது. இந்த வி த லீடர்ஸோடைய கொள்கைகள் என்ன, சில விஷயங்களில் எந்த வகையில் நாங்கள் மத்திய அரசோடு மாறுபடுகிறோம், நாங்கள் இன்றைக்கி தேவையில்லாமல் எதிர்க்கணுங்கிறது இந்த வி த லீடர்ஸோடைய கொள்கை கிடையாது. மத்திய அரசுடைய நல்ல பணிகளை பாராட்டுறோம். எங்களுக்கும் தேசியம் உண்டு, எங்களுக்கும் தெய்வீகம் உண்டு. ஆனால் அதே சமயம் இங்கே தமிழ் உணர்வை இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துல வலுப்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை வச்சே மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க, இது பி டீம் இல்லை, இது தனித்து நிற்கக்கூடிய ஏ டீம் அப்படிங்கிறது மக்கள் தன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக தெரியும். உதாரணமாக இப்போ எங்களுடைய தெய்வீகம்னு சொல்கிறேன், நான் எதை தெய்வீகம்னு சொல்கிறேன், அது ஒரு முக்கியமான கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் என்பது தமிழ்நாடு, தெய்வம் என்பது தமிழ் மக்கள், பூசை என்பது தொழில் வளர்ச்சி, தீபம் என்பது பயிர் வளர்ச்சி. இந்த வகையில் நாங்கள் தெய்வீகத்தை அணுகிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் பல விதமான ஐடென்டிட்டியில் அரசியல் நடந்தது. திராவிடன் என்ற முகமூடியோடு அரசியல் நடத்தினார்கள், தமிழன், தமிழ் உணர்வு என்ற அரசியலோடு நடத்தினாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு முகமூடியை ஒழிய உண்மையாக தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் ஏதாவது மேம்படுத்தி இருக்க, 1 இன்ச்சு தமிழ்நாட்டை வசதி இருக்காங்களா? கிடையாது. 90 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் காமராஜர் 9 அணைகளை கட்டினார், 22 கனரக தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், 20,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வந்தார். வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் தான் பட்ஜெட். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கடனே 13 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கி புதுசாக நம்ம பெரிய அளவில் செஞ்சது என்ன? ஒன்றும் கிடையாது. திருப்பி போட்ட ரோடை திருப்பி போடுறோம். அங்கங்கே ஒரு 2 கட்டடங்கள் கட்டியிருக்கிறோமே ஒழிய மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான கிடையாது. அதுதான் நம்மளுடைய வித்தியாசமான செயல்பாடுகளாக இருக்கும். இது ஒரு அறிவு சார்ந்த அரசியலையும், அறிவு சார்ந்த தமிழகத்தையும், அறிவு சார்ந்த தமிழ் மக்களையும் உருவாக்குவதே இது அறிவால் அமைந்த தமிழ்நாடுன்னு மக்கள் பின்னால் வரலாறுல இது எழுதப்பட வேண்டும்.
இது வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்காது, அறிவை தூண்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை வந்து லீடர்ஸ் வந்து அதை அப்ரோச் ஆதரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், தமிழ் என்பது தமிழ் மொழியை வளர்த்தா தமிழன் வளர மாட்டான். தமிழன் வளர்ந்தால் தான் தமிழ் மொழி வளரும். அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். தமிழருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்றால் தன்னால் அவங்க அந்த தமிழை வளர்ப்பான். தனிப்பட்ட யாருமே தமிழை வந்து வளர்க்க தேவையில்லை, ஒரு இயக்கம் வளர்க்க தேவையில்லை. நாங்கள் இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிருக்கும்னு சொல்கிறதெல்லாம் பித்தலாட்டம். இலங்கையிலையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. இந்த திராவிடங்களாக போய் அங்கே வளர்த்தது. ஃபிஜிலையும் மொரீஷியஸ்லேயும் ஆட்சி மொழியாக இருக்குது. யார் போய் அங்கே தமிழை தமிழன் அங்கே நல்லா இருக்கிறான். தமிழன் எங்கெங்கே நல்லா இருக்கானோ அங்கே தமிழும் நன்றாக இருக்கும். இன்னொன்று வரலாறுல 2500 வருடம் இந்த தமிழ் வரலாறுல 800 ஆண்டுகள்லாம் தமிழ் மன்னர்களே தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. தமிழ் இன்றைக்கு இளமை துடிப்போடு இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? தமிழர்கள் நன்றாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினால தமிழர் தான் எங்களுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு. நாங்கள் அவங்கள தான் ஒரு ஃபேக்டராக எடுத்துருக்கிறோம். தமிழர் நல்லா இருந்தால் தமிழ் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். வஞ்சித்ததாக நாங்கள் சொல்லவில்லை. இங்கே இருக்கிறவர்கள் வேண்டிய உரிமையை வாங்கி பெற தவறிவிட்டார்கள் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். We the leaders வந்து இன்றைக்கு தாவைக்கா அரசையும் மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கிறது. அவங்க வந்து நாங்கள் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு அதில் உண்மை இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், புதிய இளம் தலைமுறையில் 25-30 வயசுக்கு உண்டானவங்களை இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது புதுசு. அதில் நாங்கள் மனமாற அதை வரவேற்கிறோம். திராவிடங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களோட சேர்ந்து நாங்களும் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அண்ணாமலை பிரச்சாரத்தில் நடைப்பயணத்திலையும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஏடிஎம்கே ஃபைல்ஸ்லையும் அவர் எதை விதைச்சாரோ அதை இன்னைக்கு விஜய் அறுவடை செய்திருக்கிறார் என்ற வகையிலே தான் நாங்கள் தாவேக்காவை பார்க்குறோம். சார், அரசியலில் எதுனாலும் நடக்கலாம். நாங்கள் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை. கட்சி ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக தேவைப்படுதா இல்லையாங்கிறத இந்த எங்களுடைய இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கையே சொல்லும் எங்களுக்கு கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கிறத. அந்த முடிவு வரட்டும். வரும்போது ஒரு பாலத்தை நெருங்கும் போது அதை கடந்து போவோம். லெட் அஸ் கிராஸ் த பிரிட்ஜ் when we near it. அதாவது தனித்து ஒரு தாவேக்கா கூட கூட்டணி சேரக்கூடாது என்பதோ கூட்டணி சேர வேண்டும் என்பதோ இன்றைக்கு எடுக்க வேண்டிய கொள்கை முடிவில்லை. ப்ளஸ் இது வந்து நான் இன்னைக்கு கருத்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்தும் கிடையாது. இதை பற்றி தலைமையும் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் இந்த தலைமைக்குன்னு ஒரு அமைப்பையும் முழு அளவில் உருவாக்கலை. அந்த அமைப்பு முடிவெடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். நன்றி. அதான் சொன்னேன், நாங்கள் புரட்சி செய்ய போகிறோம்னு வந்தவர்கள் எல்லாம் தடம் புரண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய நல்ல செயல்பாடுகளை நானே ஒத்துக்கிட்டேன். அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், ஜாதி மதத்தை கடந்து வேட்பாளர்களை நிறுத்தினார்கள், திராவிடத்தை வீழ்த்தினார்கள். இந்த 3 பாயிண்ட்டை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். மற்றபடிக்கு அவங்களுடைய இன்றைக்கி அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா அவங்களுக்கும் திராவிடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கலை. அது வந்து அவங்களுக்கு ஒரு தடைகளாக பிற்காலத்தில் உருமாறக்கூடும். அன்றைக்கி ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக நம்ம எதனாலும் செஞ்சிடலாம், பேசிடலாம். நாளைக்கு அதுவே வந்து சுற்றி காட்டும். நீங்கள் திராவிடங்களை பார்த்தீங்கன்னா இது அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆமாம், நேற்று சொன்னேன், இன்றைக்கி மாற்றி சொல்கிறேங்கிறத அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அதை ரசிக்கலை. அதனால தான் திராவிடம் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. அதே தவிர விஜய் செஞ்சுட்டு இருக்கிறார். செய்யக்கூடாது, செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், அண்ணாமலை விதைத்ததைத்தான் விஜய் அறுவடை செய்திருக்கிறார். அவருக்குன்ற ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது, திரைப்பட பிரபல்யம் என்ற இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை விதைத்து மக்களை வந்து திராவிடத்தில் இருந்த மக்கள் மனதை மாற்றியதில் முதல்ல அந்த வேலையை செய்தவர் அண்ணாமலை அவர்கள். ஆகையினால இன்றைக்கு விஜய்க்கு வந்த ஓட்டில் பாதி ஓட்டாவது அண்ணாமலைக்கு வர வேண்டிய ஓட்டு அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பாதி ஓட்டு என்பது இளைஞர்களையும், அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களையும், இந்த தடவை இன்னொன்று பார்த்திங்கன்னா பெருமளவில் விஜய்க்கு வந்து பெண்களுடைய ஓட்டு கிடைச்சிருக்குது. இதை அனலைஸ் பண்ணி காரணம், பெண்கள் வந்து இந்த திராவிடத்தை கண்டு பயந்தார்கள். ஒரு குடும்ப தலைவி என்னுடைய மகனோ இந்த இன்றைக்கு டாஸ்மார்க்கு அடிமையாகக்கூடாது, போதைக்கு அடிமையாகக்கூடாது என்ற அளவுலையும் அவங்க ரொம்ப பெரும் அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாற்றத்துக்கான இடத்துல இருக்க வேண்டியது பிஜேபி தலைமையிலான அண்ணாமலை.
ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக யார் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த அதிமுக கூட போய் கூட்டணி வச்சதுனால பெரிய அளவில் படித்த பெண்கள் இல்லத்தரசிகள் அவங்களே கூட விஜய்க்கு போட்டிருக்கிறாங்க. நம்ம தனித்து அன்றைக்கி நின்றுருந்தோம்னா அந்த ஓட்டு நமக்கு வந்திருக்குங்கிற அளவில் தான் நான் பாதி வந்திருக்குன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.